குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து 2 பச்சை மிளகாய் கீழ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 வரமிளகா கட் பண்ணது அதையும் நல்லா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வதங்கிடுச்சு. 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இதுக்கு 5 டம்ளர் தண்ணி, தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கணுன்னா பருப்பு சாப்பாடு ரெடி. கமகமன்னு பருப்பு சாப்பாடு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.